வாழ்வே வெறுத்து போய் என்னுடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து என்னுடைய ஒரு வகுப்பு தோழி என்னை பார்ப்பதற்காக வந்தார் என்கிறார் சகோதரி டியாம்ஸ் அவர்கள். அந்த வகுப்பு தோழி ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாங்க, இவங்களோட கிளாஸ்மேட்டாக இருந்தவங்க. அவங்க இவங்களை பார்க்க வர்றாங்க, வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஆறுதல் சொல்கிறார்கள் சகோதரி டியாம்ஸ் அவங்களுக்கு. ஆறுதல் சொன்னது மட்டுமல்லாம அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தொழுகைக்கான நேரமாகி விட்டது. உடனே சகோதரி டியாம்ஸ்ட வந்த இஸ்லாமிய சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, உங்க வீட்டில் நான் தொழுதுக்கலாமான்னு கேட்குறாங்க. அம்மா தாராளமாக தொழுதுக்கிறங்க அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. எங்களுடைய மார்க்கத்தில் இப்படி ஒரு வழிபாடு இருக்கிறது, நாங்கள் 5 நேரம் இறைவனை வழிபடுவோம், அவனிடத்திலே எங்களுடைய குறைகளை முன்வைப்போம், பிரார்த்தனைகளை முன்வைப்போம் என்று தொழுகையினுடைய மகத்துவம், தொழுகையினுடைய செய்திகளை எல்லாம் சகோதரி டியாம்ஸுக்கு அவங்க எடுத்து சொல்றாங்க. அந்த சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இறைவன் வழிகாட்டுவான், நான் வணங்குகிற அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்களுக்கு அதற்குரிய நட்பலன்கள் எல்லாம் கிடைக்கும், மீண்டும் நீங்கள் மீண்டு வருவீர்கள் என்கிற செய்திகளை அந்த சகோதரிக்கு சொல்லும்போது சகோதரி டியாம்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த செய்தியெல்லாம் காதில் வந்து விழும்போது பெரிய ஆறுதலாக அது அமைந்து விட்டது. என்னுடைய சக தோழி தொழுகைக்காக அனுமதி கேட்டால் தொழுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அவள் சென்று உது கடமையை முடித்துவிட்டு வந்தாள். வந்து தொழுகைக்கு தயாராகிற போது சகோதரி டியாம்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட சேர்ந்து நானும் தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த இஸ்லாமிய சகோதரி தாராளமாக தொழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் அந்த இஸ்லாமிய பெண்களை போன்ற ஆடை முறைகளை மாற்றிக்கொண்டு வந்து தொழுகையில் நானும் கலந்து கொண்டேன். அந்த குறித்த என்னுடைய தோழியோடு நின்று அவர் செய்வதை போன்றெல்லாம் நான் செய்து சுஜூதுக்கு நான் சென்றேன். என்னுடைய தலையை கொண்டு போய் பூமியிலே வைத்தேன். இறைவனிடத்திலே பணிந்த அந்த நிமிடம் எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஒரு வித்தியாசமாக உணர்ந்தேன். அப்படியே என்னுடைய சுமைகளை பூமியிலே தூக்கி வைத்ததாக உணர்ந்து விட்டேன். என்னடா இது, இத்தனை நாட்களாக இப்படி ஒரு நிம்மதி 3 ஆண்டுகளாக எனக்கு கிடைக்கவில்லையே, தொடர்ந்து வந்த சோதனைகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு அமைதியான ஒரு நிலை சுஜூதிலே கிடைக்கிறதே என்று பூரித்து போய்விட்டேன் என்கிறார் சகோதரி டியாம்ஸ் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சியே தொழுகையில் தான் இருக்கிறது என்றார்கள்.